தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி. புஸ்தக சுருள். தேவன் சகல ஞானத்திற்கும் தேவன். அவர் காரியங்களை புஸ்தகத்திலே பதிவு செய்கிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களின் நாமங்கள் எழுதப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம் அங்கே இருக்கிறது. தேவ ஜனங்கள் பேசிக் கொள்கிறதை குறித்து வைக்க ஞாபக புஸ்தகம் ஒன்று உண்டு. ஆனால் நம் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியே விசேஷமான புஸ்தகம் ஒன்றை உங்கள் வாழ்விற்கான திட்டங்களை பதிவு செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அவர் மகிமைக்காக வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ நம் ஒவ்வொரு நாளிற்கும் அவர் திட்டமிட வேண்டி இருக்கிறதென்றால் தேவன் நம்மேல் கொண்டுள்ள கரிசனையை பாருங்கள். கடினமான ஒன்றை செய்ய திட்டமிட்டு அதனை முடிக்கிற வேளையில் அதை பாதுகாக்க முடியாமல் போனால் உங்கள் இருதயம் எவ்வளவாக வேதனை அடையும் என்று சிந்தித்து பாருங்கள். வேதனை மட்டுமல்ல, வேறு சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். அதன் விளைவு கடுமையானதாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் தேவன் மனிதனுக்காக தீட்டிய திட்டங்களை அவன் இழக்கும் போது அவன் வாழ்வு பரிதாபகரமானதாகவும் வேதனை நிறைந்ததாகவும் மாறுவது நிச்சயம். தேவனது நியமம்தான் அவரது சித்தம். தேவன் நியமித்தவைகளோடு நாம் இணைந்து செயல்படும் போது நம் வாழ்வில் தோல்வியை என்றுமே சந்திக்க போவதில்லை. நம் வாழ்க்கை சந்தோஷம், நம்பிக்கை மற்றும் சமாதானத்தின் வாய்க்கால்களாக மாறி போகும். எத்தனை சிறப்பான ஆசீர்வாதம்! தேவனுடைய திட்டத்தின்படி வாழ நாம் தீவிரமாய் மனதிலே திட்டமிட தேவையில்லை. மாறாக அவர் அனுதினமும் நம்மை வழிநடத்தும்படி அவரது இருதயத்தையும் நமது இருதயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முழுமனதான அர்ப்பணிப்பு போதும். அர்ப்பணிப்பு நமது சொந்த வழிகளை விட்டு தேவனால் பயன்படுத்தப்பட நம்மை முழுமையாய் விட்டு கொடுப்பதாகும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.